சென்னை வியாசர்பாடியில் வழக்கறிஞர் ரவி நேற்று கொலை செய்யப்பட்ட வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், வணக்கம். இந்த வழக்கில் 8 பேர் எங்கு கைது செய்யப்பட்டனர்? அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலைக்கான காரணம் குறித்து தெரிய வந்துள்ளதா? சென்னை வியாசர்பாடியில் வழக்கறிஞர் ரவி நேற்று காலை 10 மணி அளவில் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பெண் தகராறில், அதாவது பல பெண்களிடம் தொடர்பில் இருந்ததாகவும் அதன் காரணமாகவே பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது அதே வியாசர்பாடி உதயசூரியபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் இவரை கொலை செய்துள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து செங்குன்றத்தில் பதுங்கியிருந்த வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த தொண்டிராஜ், வேல்ராஜ், விக்னேஷ், விக்ரம் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கொலைக்கு உண்மையான காரணம் பெண் தொடர்பா இல்லை வேறு எதுவும் காரணமா எனவும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கொலைக்கு பின்னணியில் உள்ளவர்கள் வேறு யாரும் இருக்கிறார்களா எனவும் போலீசார் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். லலிதா, சென்னையில் வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகரித்து வரும் குற்ற சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர்? சென்னை புளியந்தோப்பு காவல் மாவட்டத்தில் தான் இந்த வியாசர்பாடி, புளியந்தோப்பு, MKB நகர் போன்ற பகுதிகள் வருகின்றன. இந்த பகுதியில் பிரபல ரவுடிகளாக இருந்த ஆற்காடு சுரேஷ், சேரா போன்றவர்களை போலீசாரின் கடுமையான நடவடிக்கையால் இப்போது சென்னையை விட்டு அவர்கள் வெளியேறிவிட்டனர். பிரபல ரவுடி வெள்ளை ரவி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த நிலையில் தற்போது கடந்த 2 ஆண்டுகளாக இந்த பகுதியில் அமைதியாக இருந்தது. தற்போது மீண்டும் ரவுடிகளின் கொட்டம் தலை தூக்கியுள்ளது. இதற்கு போலீசார் சரியான ரோந்து பணியை மேற்கொள்ளவில்லை. ஜெயிலில் இருந்து வெளிவரும் ரவுடிகள், இதே போல ஜெயிலுக்கு செல்லும் ரவுடிகள் போன்ற விவரங்களை எல்லாம் இதற்கு முன்பு இருந்த போலீசார் சரியாக பின்பற்றி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வந்தனர். தற்போது போலீசாரின் நடவடிக்கைகள் மிகவும், அதாவது சமூக விரோதிகளுக்கு சாதகமாகவே உள்ளது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். லலிதா, செந்தில், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.